இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போதும் பாத்தீங்கன்னா தற்கொலை அதிகமா தான் இருந்தது. அதாவது நீட் எக்ஸாம்னால தற்கொலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 மாணவர்கள் இறந்தாங்க. இப்போ ஏடிஎம்கே ஆட்சியிலயும் வந்து அதே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏதாவது எடுத்திருக்காங்களா, ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? அதை தான் சொல்றேன். இதை இவங்க கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த பசங்களுடைய மனதைரியத்தை ஊட்டணுமே தவிர இந்த தற்கொலைகளை பூதாகரமாக்கி இன்னொரு பசங்களுக்கும் இது ஒரு வழியை காமிச்சிரும். நம்மளால முடியலைன்ற மாதிரி பசங்களை நீங்கள் வந்து தவறான நோக்கத்துக்கு தள்ளுறீங்களே தவிர இந்த மாதிரி பூதாகரமாக உடனே நாங்கள் வந்து 10 லட்சம் தரோன்றது 20 லட்சம் தரோன்றது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது எமோஷனலாக தெரியும். ஆனால் விரை தவறு. அது இன்னொரு குழந்தைக்கும் அதே தோணும். தற்கொலை பண்ணினா ஆமாம், நம்மளால் படிக்க முடியல. அதான் 10th படிக்க முடியல தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் 10th எக்ஸாம் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் படிக்கிற பசங்களுக்கு இதை தவிர நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது. நிறையா படி, நல்லா படி. உனக்கு இது நீட் எக்ஸாமுக்கு ஒன்றும் பணம் கட்ட முடியல, கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோச்சிங் அதை சொல்லணுமே தவிர தற்கொலை என்பது ஒரு தீர்வு கிடையாது. அதை நம்ம வந்து ஆதரிக்கவும் கூடாது. இவன் உடனே போஸ்டர் அடித்து ஒட்டி 20 லட்சம் தரும் 10 லட்சம் தரும் இதெல்லாம் வந்து அடுத்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனதில் ஒரு தவறான ஒரு நோக்கத்தை உண்டாக்கும். அது எல்லா கவர்மெண்ட்டும் சரி, நான் திமுகன்னு சொல்ல, அதிமுக தான் பண்ணுச்சு, இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டை மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர அங்கே இருக்கிற சிக்கலை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க.